ஒரு காட்டில் எறும்பும் யானையும். ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் ஒரு குளம், ஒரு அழகான மரம் இருக்குது. அந்த மரத்தடியில் எறும்பு புச்சு இருக்குது. அதில் எறும்பு ஒரு குட்டி எறும்பு, அழகான எறும்பு நடந்து வருது. அந்த எறும்பு பேர் டூடு. அப்போ அந்த டூடு யோசிக்குது, நான் ஏன் குட்டியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது. நம்ம பெரிய உருவமாக மாறலாமா, யாரை மாதிரி மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது. சிங்கம் மாதிரி மாறலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது. வேணாம் வேணாம், சாப்பாடு இல்லை அப்படின்னா நமக்கு கோபம் வரும், அதனால் வேண்டாம். மான் மாதிரி மாறலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது. வேணாம் வேணாம், யாராவது வேட்டையாடிடுவாங்க, அதனால் வேண்டாம் அப்படின்ட்டு. அடுத்து பறவை மாதிரி மாறுவோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது. அப்புறம் வேண்டாம் வேண்டாம், கூடு கட்ட மரமே இல்லை, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து காட்டுக்கு கடைசி பக்கம் வந்துடுச்சு. அப்போ ஒரு யானையை பார்க்குது. யானைகள் கூட்டமாக வர்றதை பார்க்குது. யானை நண்பா, நான் உன்னை போல தான் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு டூடு யானைக்கிட்ட சொல்லுது. அதுக்கு யானை சொல்லுது. உடனே யானை கேட்குது, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. உடனே டூடு சொல்லுது, உனக்கு தான் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டூடு சொல்லுது. உடனே யானை, இங்கே வா, இந்த குளத்தை பாரு, இங்கே மனிதர்கள் அடிக்கடி வருவாங்க, இங்கே பாரு, கண்ணாடி பாட்டில் இதெல்லாம் காலை குத்தி கிழிக்கும். இந்த குளமே குப்பையாக இருக்குது. இந்த தண்ணியை குடிக்கிறனால இந்த பையெல்லாம் என் வயிற்றுக்குள்ளே போச்சு அப்படின்னா எனக்கு நோய் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக சொல்லுது. என்னை வேட்டையாடுறதுக்கு மனிதர்கள்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுது யானை. உடனே டூடு யோசிக்குது, அட நான் குட்டி தான், ஆனால் நிம்மதியாக இருக்கேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும், அதை நம்ம தான் சமாளித்து வாழணும், நம்ம இப்படியே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அதோட புச்சுக்கு போயிடுது. தேங்க்யூ.